ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாரியோட ஃபால்ஸு ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரியோட 2 கார்னர்லேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது பிரிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இப்போது சாரியில் நம்ம கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த பகுதியை ஓப்பன் பண்ணி நம்ம கை அளவு, அதாவது ஒரு முழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். அது எல்லாருக்குமே காமன் தான். அதில் ஃபால்ஸை வச்சு பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நவராது. இது ஒரு மாதிரி பூனம் சாரி மாதிரி வழன்னு போகும். அதனால் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது சாரி கீழே விழக்கூடாது. அதாவது மிஷினை விட்டு கீழே தொங்கக்கூடாது. தொலைன்னு தொங்காமல் கொஞ்சம் சுருட்டின மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பின் பண்ணி யூஸ் பண்ணால் இது நவுந்து போகாமல் அப்படியே இருக்கும். லூஸ் விழாது. அதாவது சாரி லூஸ் விழுந்ததுன்னா அந்த இடம் அசிங்கமாக இருக்கும். ஃப்ரண்ட்டு தொங்கிட்டு இருக்கும்போது அசிங்கமாக இருக்கும். அதனால் லூஸ் விழாமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கிட்டே நம்ம அதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட்டு, குட்டி ஃப்ளீட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது ஏன் வைக்கிறோன்னா, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா ஃபால்ஸ் சாரி கட்டும்போது நல்லா இருக்காது. நம்ம சுருக்கமாக தானே வச்சு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் சாரி கட்டும்போது. அதனால் ஃப்ளீட்ஸ் ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். சாரி கீழே தொங்கலை பாருங்கள், நான் அப்படியே சுருட்டி வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாரியை ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்த ஃப்ளீட்டு வச்சுட்டேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. மேக்ஸிமம் 3 ஃப்ளீட்ஸு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே கார்னருக்காக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஒரு பட்டை இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயே வச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பப்போ சாரியை சரி பண்ணிக்கிட்டே வரணும். சாரியை விட்டுட்டோன்னா சுருக்கிட்டு வந்துடும். இப்போ 3ஆவது ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ குட்டி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் 4ஆவது 5ஆவது நம்பர் வர மாதிரி இருந்ததுன்னா ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபால்ஸ் அவ்வளோ சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடு எடுக்கும்போது திருப்பி நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி இப்படி திருப்பி போட்டுலாம் செய்யக்கூடாது. திருப்பி அங்கே ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அதே லைன்லேயே திருப்பியும் நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கணும். இந்த சாரீ சாரீ பூனம் சாரீ மாதிரி எனக்கு கொஞ்சம் ரொம்ப வழவழன்னு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஃபால்ஸ் 25 ருபீஸ் இருக்குது. 20 ருபீஸ் இருக்குது, 25 ருபீஸும் இருக்குது. இவங்க 20 ருபீஸில் வாங்கியிருக்காங்க. இது அலசி போடணுன்னுலாம் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் அலசி போடுற துணின்னா கொஞ்சம் ஜன்னலாக இருக்கும். அது அலசி போட்டு யூஸ் பண்ணணும். இது நல்லா அழகாக இருக்குது. 25 ருபீஸ்க்குன்றதுனால நல்லா இருக்குது. அதை நீங்கள் அதே மாதிரி எங்கே ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட ஃப்ளீட்ஸை கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். அந்த இடத்த எடுத்து விட்டுட்டுலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதே ஃப்ளீட்ஸை சாரியும் அப்பப்போ கையால் தள்ளி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். கீழே மட்டும் சாரி விழுந்துடக்கூடாது. தொங்கிட்டு இருக்கிற பொசிஷனில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா வெளியில் பெரிய பெரிய ஷாப்புனா 100 ருபீஸ் வாங்குகிறாங்க. ஓரளவுக்கு நார்மல் மிடில் ஷாப் 70 ருபீஸ் வாங்குறாங்க. வீட்டில் தைக்கிறவங்க 50 ருபீஸ் ஓகே தான். அதுக்கு மேலே நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படின்ற ரீசனே 10 ரூபா 20 ரூபா லெஸ் ஆகிடுது. நமக்கும் ஓகே தான், நம்ம இன்னும் கமர்ஷியலாக ஒர்க் பண்ணலல்ல, அதனால் ஓகே தான். 50 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணி தரலாம்.
இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபால்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சார்ஜையும் போட்டு ₹70 இல்லை ₹75 வாங்கிக்கலாம். இப்போ இந்த கார்னர் ஓப்பனில் இருந்ததில் அதையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போது சாரீ வந்து அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும். சாரீ கட்டும்போது ஃபால்ஸோட வந்து குவாலிட்டி, ஸ்டிச் பண்ண குவாலிட்டி வந்து எங்கேயுமே கிளாத்து தூக்கிட்டு நிற்காது. அவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணது இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.